வணக்கம். கடவுள் அருள் டிவி கன்னிராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த காணொளியிலே நம்ம சுக்கிரனும் குருவும் இணைந்து அதனால் வரக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய குழப்பங்கள், எங்கே போய் எதை சால்வ் பண்ணால் நமக்கு சரியாக இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு தேடல்கள், அந்த தேடல்களுடைய வெளிப்பாடு தான் இந்த காணொலியில் நீங்கள் நுழைந்து பார்ப்பது. இதெல்லாம் எனக்கு புரிகிறது. அதனால் தீர்மானமாக இந்த காணொலி பார்க்கும்போது உங்களுக்கு சில ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். முக்கியமாக உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்துக்குள்ளே தான் இந்த நிகழ்வானது நிகழப்போகிறது. மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு. ஏன்னாக்க உங்கள் 2ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரனுடைய வீடு, 4ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட வீடு, 4-7க்குரியவன் குரு. அதே போல் 2-9க்குரியவன் இந்த சுக்கிரன். இவர் 10ஆம் இடத்தில் அமர இந்த இணைவை எப்படி நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். 10ஆம் இடத்திலே குரு அமரும்போது நமக்கு தொழில் அப்படிங்கிற இடத்துல சில மாற்றங்களையும் வேலை வாய்ப்புகளிலே சில விஷயங்களும் கொடுப்பார். 10லே குரு அமர்ந்தால் பதவி போகும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பதவி மாறும் அப்படின்னு எடுத்துக்கணும். பிரயாணங்கள் வரும், இடப்பெயர்ச்சிகள் வரும் அப்படிங்கிறது தெரியும். அங்கிருந்து அவர் தன் பார்வையாலே 2ஆம் இடமான குடும்பஸ்தானமான துலாத்தை பார்ப்பதனாலே லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார். அதுபோல் 4ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறதுனாலே மண் மனை வாகனங்கள் போன்றவற்றிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்த எண்ணங்களும் அதற்கான வழிவகைகளும் செய்து கொடுப்பார். தன்னுடைய பார்வையாலே குரு எப்போவுமே அனுக்கிரகமாக விஷயங்களை செய்யக்கூடியவர். அப்படி தன் பார்வையாலே 6ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு. அப்போது கடன் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வசூல் செய்வது அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். வழக்குகளிலும் சில சாதகமான தீர்ப்பு உங்கள் பக்கம் வரும். கொடுக்கல் வாங்கலிலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை வியாபாரத்தில் ஏற்படுத்தும். 7க்குரியவன் 10 அப்படின்னாக்க கேந்திரஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால கலத்தரத்துடன் நல்ல இணக்கங்கள் வரும். சௌரியமான 1-4-7-10 தொடர்பு அப்படின்னாக்க பணம் சில சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அது ரிலேட்டடான மைண்ட் செட்டும் கரெக்டாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பமில்லாது சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. 2-6-10 தொடர்புனா தன வரவு இப்படின்னு எல்லாமே ஜோதிட நடிப்பில் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை இந்த குரு செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சுக்கிரன் இணைகிறார். 2க்கும் 9க்கும் உரிய சுக்கிரன் இணைந்து தன் பார்வையாலே 4ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 2, 4, 7, 9 இதெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன்ஸில் கொண்டு வந்துடணும். இப்போது இந்த சுக்கிரன் 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்க்கறதுனாலே ரிலேஷன்ஸ்லாம் கூடிக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போது குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. அதனால் குடும்பத்தில் அனைத்து உறவினரும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சுக்கிர பகவான் அமர்வது தேவையற்ற கலகங்களை ஆஃபீஸ் ரொட்டீன்ஸில் கொண்டு வந்துடும். தொழிலிலே நீங்கள் ஒரு பக்கம் இழுக்க இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் இழுக்க ஒரு மாதிரி டகஃபார் நடக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் தொழிலிலே உறவுக்காரர்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஸாக இருக்காங்கன்னா அதி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கணவன் மனைவியே பார்ட்னர்ஸாக போடுவான். தந்தை மகனும் பார்ட்னராக இருப்பாங்க.
மாமனார் மருமகனும் பார்ட்னராக இருப்பாங்க, அண்ணன் தம்பி உள்ள பார்ட்னராக இருப்பாங்க. இப்படி உறவுக்குள்ளே பார்ட்னராக இருக்கக்கூடிய தொழில் முறைக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில் முறையிலே இதை பார்த்தோம். வாழ்க்கையிலே இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் பார்த்தோம். அப்போ என்ன மாதிரி இடப்பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை, வெளிநாடு இல்லை வெளி வர்த்தகங்களுக்காக கொஞ்சம் வீட்டை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகும். அது மூலியமாக ஒரு கஷ்டம் இருக்கும், இன்னொரு பக்கம் லாபம் இருக்கும் அப்படின்னு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கொடுத்த காசு திரும்பி வந்துடும். அதனால் தைரியமாக கடன் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. உங்கள் மேலே யாருன்னா எதிரிகள் கேஸ் போட்டிருந்தாங்க, கேஸ் விலகிவிடும். வம்பு வழக்குகள் சாதகமாக முடிந்துவிடும். வேலையில் புதிய மாற்றங்களை தேடுபவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். பணம் வரும். மருத்துவ செலவுகள் கண்ட்ரோலில் இருக்கும். முதலீடுகளிலே ஆர்வங்கள் உண்டாகும். அதில் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்காக இருக்கும். படிப்பு தொடர்பான சம்பந்தப்பட்ட செலவுகள் கொஞ்சம் லைனப் ஆகி அது கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க இப்படின்னு தெரியுது. பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு ஏற்றி ஒரு 11 சுற்றிட்டு வரணும், நம்பர் 1. அதுபோல் வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த வேண்டும். இது ரெண்டும் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே வந்தீர்களானால் நல்லதொரு பாதை க்ளீனாக தெரியும். இதில் நம்ம பயணம் செய்து கொண்டே இருக்கலாம். அப்படின்னு தான் இந்த குரு சுக்கிர இணைவில் பலன்களும் பரிகாரங்களும். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னுமே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த இணைவு தொடர்பான காணொலி பிடித்திருக்கும்போது ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். அதை பண்ணுங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.